ஹாய் ஹலோ உறவுகளே, என்ன செய்றீங்க? எல்லோரும் சும்மா இருக்கிறீங்களோ, நலமாக இருக்கிறீங்களோ? என்னென்னா இப்போ வந்து கதையெல்லாம் ட்ரெண்டிங்கில் என்ன கதை போகுது, என்ன என்ன எல்லா வலைத்தளங்கள்லேயும் கதறுதுண்டா அந்த ஷாலினி சங்கவின்ற அந்த ஷாலினி சங்கவி கூடாத பிள்ளைகள்ன்றதை உங்களோட என்னென்ன சொல்கிறது, பாராளுமன்றத்திலேயே கதைக்கிற அளவுக்கு போயிட்டுது. ஒரு பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகளை பற்றி ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் பாராளுமன்றத்திலேயே அவை கூடாத பொம்பளைகள்னு சொல்லி அவற்றை பேருகள் அவங்க விலாசங்களெல்லாம் கொடுக்குறேன் பாருங்க. அவருக்கு எவ்வளவு துணிச்சல் உண்டு. உண்மையிலேயே நானாக இருந்திருந்தா அர்ச்சுனா ராமநாதனை போய் தேடி அடிச்சிருப்பேன், சிடுப்படுத்து. ஏனெண்டா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகளை அப்படி அவமானப்படுத்துறது முறை இல்லை, சரியும். ஏனென்னா இவர் என்ன அந்த பிள்ளைகள்கிட்ட போனவரா அவ வேச தாசின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை வேச தாசின்னு சொன்னால் அந்த ஆண்மகன் அந்த பெண்ணிடம் போயிருந்தால் மட்டும்தான் அந்த கதையை சொல்லவும். அதனால் அவர் அப்படியானவர் என்ற அந்த அவரே தப்படப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் போய் உறவு கொண்டால் அவள் வேச. ஆனால் அந்த ஆணுக்கு வேசமகன் சொல்லி ஒரு பட்டம் பெறாது, வேசமகனண்டா கூட அதிலேயும் ஒரு பெண் தான் பாதிக்கப்படுகின்றார். அதனால் எல்லா வகையிலையும் பெண் தான் பாதிக்கப்படுகிறார். இந்த உலகத்துக்கு இந்த உயிரை கொடுப்பதும், இந்த உலகத்தை பார்க்க வைப்பதும், உங்களை எல்லாம் இந்த உலகத்தை பார்க்க வைக்காமல் இருப்பதும் ஒரு பொம்பளையோட கையில் தான் இருக்குது, சரியா? அதனால் பொம்பளையில மதிச்சு கதையுங்கோ. நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. உங்களோட தங்கத்தை தங்கமும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே. அந்த பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை குறையா சொல்லிட்டுதுண்டா நீங்கள் உடனே அந்த பிள்ளைய வேசப்பட்டம் கட்டிடுவீங்களோ? என்ன விளங்கையில் தங்கத்தை இப்போ நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் வேசப்பட்டம் கட்டிடுவீங்க. இதெல்லாம் தப்பு. நீங்கள் அரசியல் மக்களுக்காண்டி தான் செய்ய நீங்கள் தங்கத்துக்காண்டி செய்ய வரையில, சரியும். செம்ம கடுப்பில் நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஒட்டுமொத்த பெண்களுக்காண்டி தான் கதைக்கணுமே தவிர நீங்கள் இப்படி தங்கத்துக்காண்டி கதைச்சு கொண்டு தெரியாதீங்க, உங்களுக்காண்டி கதைச்சு கொண்டு தெரியாதீங்க. பாவம் நீங்கள் ரொம்ப கலைச்சிட்டீங்க போலோட. எனக்கு கொஞ்சம் வீடு வழி எறுங்க என்ன வீடு வழி இருந்து உங்களோட வேலையில் பாருங்க, டாக்டர் வேலையை பார்க்குறது உங்களுக்கு நல்லது போல கிடக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பொது நலமாக வாழ தெரியல. அதனால் பொது இடத்துல இப்படி கதைக்கணுமென்று கூட தெரியல. நீங்கள் ஒரு படித்த ஒரு டாக்டருன்ற அங்கீகாரத்தை கூட இழந்துட்டீங்களா இப்போ மக்கள் மத்தியில். அதனால் அர்ச்சனா கொஞ்சம் நீங்கள் நாவை அடக்கி பேசுங்கோ. நீங்கள் அந்த விபச்சாரின்னு சொன்ன அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாமே. நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஏன் அந்த பிள்ளைகளுக்கு வரும் ஒரு 23-25 வயசு பிள்ளைகளை இப்படி கேவலமாக காய்ச்சிருக்கு. உண்மையில அவையில் பெத்த தாய் தப்பன் உண்மையிலே இதையெல்லாம் கேட்டுக்கண்டு எப்படி இருக்குது வளர்ன்றதான் எனக்கு தெரியல. உண்மையிலேயே இதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் உண்மையிலேயே அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஒட்டுமொத்த பெண்களும் இந்த பிள்ளைகளை இப்படி இந்த பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் பொம்பளை பிள்ளைகளை, அதாவது உலகத்தில் எத்தனையோ விதத்தில் பெண்கள் இருக்கின்றார்கள். விபச்சாரத்தை கூட அரசாங்கத்தாலேயே அங்கீகரித்து செய்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களெல்லாம் நடக்கும்போது இந்த ஒரு 2 பிள்ளைகளை ஒரு உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் இது கதைக்க வேண்டிய கதையாயுது. உண்மையிலே இது சரியான தப்போட்டு மொத்த பெண்களும் இவர்களுக்கு இந்த அர்ச்சுனா மாதிரியான ஆட்களுக்கு பாடம் புகட்ட வேணும். அதனால் நீங்கள் எல்லாரும் இதை எதிர்த்து இதை ஒரு
மனித உரிமையான குழுவிட்ட கொண்டு போய் கதைச்சி இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்போத்தான் நாளைக்கு இன்னொரு இப்போ இது என்ற பிள்ளை இல்லை, இது என்ற தங்கச்சி இல்லைன்னுட்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்படி விட்டுட்டு போனீங்களா இருந்தால் உண்மையிலேயே நாளைக்கு உங்களுக்கும் இதான் நடக்க போகுது. அப்பைக்கில் நீங்களும் இதைத்தான் இதே மனநிலையில் தான் இருக்க போகிறீங்க. அதனால் எப்பயும் எங்களை என்ன சொல்கிறோம், பொது நிலமாக ஒரு பெண்களை ஒரு ஆள் இழிவுபடுத்தி கதைக்கிறாங்க. அந்த பிள்ளை மெசேஜ் வழியை கதைக்கிறது தான் என்ன சொல்கிறது, அந்த யூடியூப்பில் அந்த சாலினி அந்த பிள்ளை அந்த அதே இப்போ ஆண்கள் போடுற மெசேஜ்களை சும்மா எல்லாம் கொண்டு நிற்கிறதும் மாரி அது எனக்கு பிடிக்கிறீல. நான் தட்டி போட்டு போய் தான் போடுறது. அதுக்காண்டி அந்த பிள்ளைய அப்படி கேவலமாக கதைச்சது தப்பு. ஆண்கள் அந்த மெசேஜை போட்டதால் தான் அந்த பிள்ளை அதை எடுத்து சொல்லி காட்டினது. அதனால் ஆண்கள் கொஞ்சம் பெண்களை மதித்து கதையுங்கோ, பெண்களை மதித்து மெசேஜ் போடுங்க. உங்களோட சகோதர மாதிரியோ, உங்களோட அம்மா மாதிரியோ, உங்களோட அக்கா மாதிரியோ இணைச்சு நீங்கள் உங்களோட ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளையும் விளையத்தலங்களில் வேறு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளையும் இணைச்சு நடவுங்கோ. வேறு என்ன, அர்ச்சுனா நீங்கள் கொஞ்சம் வாயடக்கி எங்களோட தமிழ் மக்கள் இந்த மானத்தை இந்த பாராளுமன்றத்தில் எங்களோட போராட்ட வரலாறையோ சரி, இந்த பொம்பளை புள்ளிகளையோ வச்சு நீங்கள் அரசியல் நடத்த வேணாம். தயவு செய்து சிட்டுப்பிள்ளை, தயவு செய்து அதனால் நீங்கள் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு விடுதலை வாங்கி தராட்டிலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களையெல்லாம் நம்பி நாங்கள் இருக்கையில் பாருங்க, உங்களோட காசையோ உங்களோட சம்பளத்தையோ நம்பி இந்த தமிழ் மக்கள் வாழையில். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த நாட்டு மக்களுக்கு செய்யாட்டி கூட இந்த நாட்டுக்கு என்ன செய்யலும், அந்த அந்த ரோட்டை போடும், அந்த பொதுவாக இந்த மக்கள் போகிற ஒரு சேவை அதாவது என்ன ரோட்டை என்ன செய்யலாம், ஒரு பேக்கால் என்ன செய்யலாம், ஒரு குளத்தை என்ன செய்யலாம்னு சொல்லி அதுவளையாவது செய்யடா தம்பி. ஏட்டா இந்த தேவையில்லாத கதையில் கதைச்சி சும்மா எங்களை தேவையில்லாமல் மன உளைச்சலுக்காக்கி, பொம்பளை பிள்ளையில மன உளைச்சலுக்காக்கி, தமிழர்கள் இந்த போராடின அந்த தமிழ் மக்களை மன உளைச்சலுக்காக்கி இப்படி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற. நீ இன்னும் ஒருத்தனால உன்னை கொண்டு போய் மனநிலை பாதிக்கப்படுற இடத்துல உண்மையிலேயே விட வேணும். ஏனென்றால் நீ ஒருத்தனை கதைக்கிற கதையால் இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே சரியான மன உளைச்சல் இருக்கணும். உன்னைத்தான் பார்த்து அடுத்த சமுதாயம் வளரப்போகுது. அதனால் நீ கொஞ்சம் நாவை அடக்கி பேசி உன்னை இந்த இடத்துல இருந்து வெகு விரைவில் நீ வீட்டை போயிருப்பாய். அதனால் கவனமாக்காத. வேறு என்ன? ஓகே, பாய் பாய், நன்றி.